ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த இலக்கணம் புக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எல்லாரும் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் இல்லை நிறையவே லேட் ஆகிடுச்சு, அதுக்காக நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஸோ இதை வந்து சீக்கிரமாக இந்த வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடுறேன். இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். முதல்ல ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. முக்கியமான தேவையான இலக்கணங்கள் எல்லாமே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுத்துலேருந்து அணி வரைக்கும் எல்லா இலக்கணமே இருக்குது. புணர்ச்சி விதிகள், தொழிற்பெயர், தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓரேதொழுமொழியிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ புக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்குது. இதில் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து அப்படியே இதில் வந்து டிட்டோவாக இருக்குது. எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். புக்கில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் அதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதுலேருந்து எடுத்திருக்கிறாங்க, அந்த சோர்ஸ் மெட்டீரியல் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க. இது இன்ன ஸ்டாண்டர்டில் இன்ன இயரில் இருந்து இந்த இலக்கணம் நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்பிசி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21 இலக்கண டாபிக்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த இண்டெக்ஸை பார்க்கும்போது வந்து 20 கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே எல்லாமே கவர் ஆகிடுது. எதுவுமே விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸாம் டைமில் நான் வந்து ஒவ்வொரு புக்காக எடுத்து இலக்கணம் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக டிலே ஆகும். பட் இந்த புக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து A to Z இலக்கணத்தில் வந்து படிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. புக்கில் என்ன இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. அந்த திணைகளுடைய பொழுதுகள், அதோடைய கடவுள்கள்னு சொல்லிட்டு அது கூட கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெய்வம், மக்கள், இந்த இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அகப்பொருள் இலக்கணம் இந்த இதுவை வந்து பார்த்திங்கன்னா புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லை. அது எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க, அந்த சோர்ஸ் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஸோ A to Z இருக்குது. இந்த திணைகள் பற்றி எந்த திணையை வந்து போர் புரிகிறாங்கன்னா என்ன, வெற்றி பெற்றால் என்ன திணை, ஸோ இந்த திணைகளை பற்றியுமே இருக்குது. யாப்பு இலக்கணம், மணி இலக்கணம் எல்லாமே கவர் ஆகிருக்கு. புக்கில் என்ன இருக்கோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே வந்து அவங்க ஓனாக எதுவும் கொடுக்கல. ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதான் இதில் இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மேலே என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து சீக்கிரமாக போட முயற்சி பண்ணுவேன். தேங்க்யூ.